வெல்கம் டு என்றும் சமையல். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்றது தான். பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். கடலைப்பருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தூள் அதையும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் எண்ணெய், இஞ்சி தனியாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி பூண்டும் தனியாக அரைச்சிக்கோங்க. இஞ்சும் பூண்டும் ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ. முக்கியமாக வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கடலைப்பருப்பில் உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம பிசைவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த கடலைப்பருப்பு எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு அந்த பேஸ்ட்டை எடுத்து தனியாக பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க. கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி கரைஞ்சி ஓடி போயிடும். அதனால் கொஞ்சம் தடியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட கடலைப்பருப்பை நல்லா அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் சீரக பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சின்னதாக இந்த இடத்துல நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஆட் பண்ண இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சோண்டு புதினாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா நல்லா மசிஞ்சு வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு உருண்டை பிடிக்கிற அளவு பக்குவத்தில் இருந்தால் போதும். ஸோ நாங்கள் இது ஃபுல்லாகவே பிசைஞ்சிடுறோம். இப்போது நம்ம இந்த கடலை மாவு மற்ற நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு கெட்டியான ஒரு பதத்தில் அதாவது ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வைக்கிறதுக்கான விஷயங்களை தாளிக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல தடியான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த தடியான கடாய் எடுக்கிறோன்னா, இந்த பருப்பு உருண்டை குழம்பு நல்லா திக்காக வரும். உங்களுக்கு மெலிசான கடாயாக இருந்தால் அடி பிடிக்கிறது இந்த மாதிரி வரும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்றதுனால இந்த தடியான இண்டாலியம் கடாய் நல்ல ஒரு ஃப்ளேவரை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். நல்லா கொதிச்சு வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். நம்மளோட கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சு அந்த சூடு ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே நல்ல அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல தடியான கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அடி பிடிக்காது. நம்மளோட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா நச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த இஞ்சியோட வாசனை வந்து நம்மளுக்கு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து இஞ்சி பூண்டை இந்த சின்ன வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த இஞ்சியோட பூண்டோட ஸ்மெல் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற புதினாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். புதினா வந்து காம்பு இல்லாமல் வெறும் இலை மட்டும் போடுங்க. இப்போ இந்த புதினாவை வந்து இது கூட நல்லா சேர்ந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. நல்லா வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, புதினா இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அடுத்து வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான். இதில் வந்து நம்ம கடையில் கொடுத்து நம்மளாக அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும். அப்போ காரம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு மீடியமான அளவில் தண்ணியை ஊற்றிட்டு உருண்டை ஆட் பண்ணிங்கன்னா எப்படியும் வந்து உங்களோட குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்துடும். இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்து கரெக்டாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. நம்ம வந்து கடலைப்பருப்பில் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் கடலைப்பருப்பு குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு கேஸ் ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. 2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கங்க. இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பருப்பு உருண்டையை போடும்போது சீக்கிரமாக வெந்துடும்.
இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல உருண்டையாக எடுத்து நல்லா வந்து உருட்டிக்கங்க. இதை வந்து நல்லா உருட்டினதுக்கப்புறம் கொதிக்கிற இந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டையை வந்து சின்ன சின்னதாக பிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டுடலாம். அளவு வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம், எலுமிச்சம்பழம் அளவு இருந்தால் போதும். இப்போ நம்மளோட எல்லா பருப்பு உருண்டையும் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி இது உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா உடையாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இந்த உருண்டை போடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு கரண்டி போட்டு எதையும் கிளறக்கூடாது. நம்மளோட எல்லா உருண்டையும் வந்து இப்போ இதில் சேர்த்தாச்சு. இந்த உருண்டை வந்து எல்லாமே நல்லா வேகிற வரைக்கும் கரண்டியை வந்து உள்ளே போட்டுற வேண்டாம். ஏன்னா கரண்டி இப்போ போட்டு கிளறினீங்கன்னா உருண்டை வந்து நல்லா உடஞ்சி போயிடும். அதனால் வந்து உருண்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து அந்த உருண்டை எல்லாமே வந்து வெந்து நல்லா மேலே மிதக்க ஆரம்பிக்கும். மிதக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ வந்து நீங்கள் லைட்டாக வந்து கரண்டியை போட்டு லைட்டாக கிளறி விடலாம். இப்போ நம்மளோட இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. எல்லா உருண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாச்சு. ஸோ நல்லா வெந்து அது வெந்ததுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதிச்சிருச்சு. இதில் வந்து நல்ல ஒரு பபுள்ஸ் வரணும். நல்ல குழம்பு கொதிச்சிருச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குழம்பு ஓரமாக வந்து எண்ணெய் வந்து நிறைய ஒதுங்கும். அதை வச்சு நீங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சுவையான உருண்டை குழம்பு ரெடி. ஒரு சில உருண்டை வந்து உள்ளே வந்து உடையிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது உடையிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஒரு சில உருண்டை வந்து உடஞ்சா ஒன்றும் பரவாயில்லை, குழம்பு வந்து நல்லா கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இது கூட வந்து நீங்கள் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். குழம்பு நார்மலாக நம்ம சாப்பாட்டு குழம்பு ஊற்றிக்கலாம், இல்லை வந்து சப்பாத்திக்கு அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான உருண்டை குழம்பு தயார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை நல்லா வெந்து அந்த குழம்பு மசாலா கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியல. பட் நீங்களும் வீட்டில் இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த உருண்டை குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த உருண்டை குழம்பு பிடிக்கும். இந்த உருண்டை குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய நம்மளோட தமிழ்நாடு தமிழ் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இன்னும் வித்தியாசமான நிறைய குழம்புகள் அண்ட் நிறைய ரெசிபி வீடியோஸை அவங்க கூட ஷேர் பண்ணுறோம். அந்த வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் என்ட்ரும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.